அறிவுக்கூறு கோட்பாட்டை யார் முன்வைத்தார்னா ராபர்ட் ஸ்டெர்ன்பெர்க். தர்ஸ்டைன் முன்வைத்த முதன்மை மனத்திறன்களில் எது இல்லை அப்படின்னா உணர்ச்சி அறிவு மட்டும்தான் இல்லை. எதெல்லாம் இருக்குன்னா சொற்பொருள் புரிதல், வெளிக்காட்சி திறன், எண் திறன் எல்லாம் இருக்குது. இல்லாதது உணர்ச்சி அறிவு. கார்டனின் பன்மை அறிவு கோட்பாட்டில் பின்வருவதில் எது அடங்குகிறதுனா எல்லாமே. அது தர்க்க கணித அறிவு, இசை அறிவு, உடல் இயக்க அறிவு எல்லாமே மேற்கண்ட அனைத்தும். 1905ஆம் ஆண்டு முதல் அறிவு சோதனையை யார் அறிமுகப்படுத்தினார்னா த ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இன் 1905 ஆல்பர்ட் பீனே. ஆல்பர்ட் ஃபெனட். அறிவின் ஜி கூற்றை அதாவது ஃபேக்டர் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஸ்பியர்மேன். அறிவில் ஜி ஃபேக்டரை அறிமுகப்படுத்தியவர் ஸ்பியர்மேன். பின்வரும் எது பாதுகாப்பு இயந்திரம் அல்ல, டிஃபென்ஸ் மெக்கானிசம் அல்ல கேட்டிருக்காங்க. அறிவு, அடக்குதல், பிரதிபலிப்பு, உயர் மாற்றம் எல்லாம் உண்டு. எது கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெலிஜென்ட் அறிவு கிடையாது. ஐசனிக் தன்மை கோட்பாடு எதன் அடிப்படையில் கொண்டது? ஐசனிக் தன்மை கோட்பாடு எதன் அடிப்படையில் கொண்டதுன்னா 2 டைமென்ஷனல் 2 பரிணாமங்கள். டிஸ்கால்குலியா எந்த துறையில் சிரமத்தை குறிக்கிறதுனா அர்த்தமெட்டிக் கணிதத்தில். மாஸ்லோ தேவையின் அடிப்படையில் சுயநிறைவு எந்த நிலையில் உள்ளது அப்படின்னா மிக உயர்ந்த நிலையில், ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. ஐக்யூ என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்துகிற பார்த்தோன்னா வில்லியம் ஸ்டெர்மன். இங்கே மேலே ஸ்டெர்மன் ஒன்று இருக்குது, நம்ம கரெக்டாக பார்த்து வில்லியம் ஸ்டெர்ன். கல்விக்கான உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2009. அடிப்படை கல்வியின் பொதுமயமாக்கல் என்பது முக்கியமாக குறிக்கப்படுவது எதுன்னு பார்த்தோன்னா 14 வயது வரை இலவச கட்டாயமும் ஆன கல்வி. சர்வசிக்ஷா அபியான் மற்றும் RMSA மற்றும் ஆசிரியர் கல்வி திட்டங்களை எது மாற்றியதுன்னா சர்வசிக்ஷா. ராஷ்டிரிய உயர்கல்வி அபியான் RUSA எதனை சார்ந்ததுன்னா உயர்கல்வி. பின்வருவதில் எது RTE ஆக்ட் 2009 முக்கிய அம்சமாகும் அப்படின்னா 14 வயது வரை இலவசமும் கட்டாயமான கல்வி தான். பட்டங்களை வேலை வாய்ப்பில் இருந்து பிரித்தல் என்பதன் பொருள் சில வேலைகளுக்கு பட்டம் தேவை அவசியமில்லை. இலவசமும் கட்டாயமுமான கல்வியை எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கையாளுகிறதுனா பிரிவு 21A. இந்தியாவில் எந்த கல்வி திட்டம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை மையமாக கொண்டதுன்னா ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான். கல்வியில் திறன் மேம்பாட்டு என்பது முக்கியமாக எதை நோக்கமாக கொண்டதுன்னா கற்றவர்களை வேலைவாய்ப்பு அல்லது சுய நிறைவு பெற செய்வது. செயற்பாட்டு எழுத்தறிவு என்றால் தினசரி தேவைக்காக வாசித்தலும் எழுதலும் ஆன கற்றல். கல்வி தத்துவத்தில் இட்டினிசம் தந்தை என்று அழைக்கப்படுவர் பில்டோ. செய்து கற்றல் என்ற தத்துவ ஞானியின் மைய கருத்து ஜான் டூயி. செய்து கற்றல்னா ஜான் டூயி. தாகூர் கல்வி தத்துவம் முக்கியமாக எதை வலியுறுத்துகிறதுனா இயற்கை சூழல் கல்வி தான் தாகூர். கிண்டர்கார்டன் கல்வி முறையை அறிமுகப்படுத்துவது ப்ரோபெல். அறிவின் மூலமாக உணர்வு சோதனையை வலியுறுத்திய தத்துவ பள்ளி ரியலிசம். சமூக மரத்துக்கான கல்வி என்று வலியுறுத்திய சமூகவியலாளர் பாவ்லோ ஃப்ரைரே. அடிப்படை கல்வி என்பதை வலியுறுத்திய இந்திய தத்துவ ஞானி நைதாலிம் காந்திஜி. மாண்டிச்சோரி கல்வி முறை யாருக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டதுன்னா சிறுவர். கல்வி என்பது வாழ்வின் செயல்முறை, எதிர்கால வாழ்விற்கான தயாரிப்பு அல்ல என்று வலியுறுத்தவர் ஜான் டூயி. ஐநா நிலைத்த வளர்ச்சி இலக்குகளில் கல்வியுடன் தொடர்புடையது இலக்கு 4. வியன்று தவறி கற்றல் என்ற கோட்பாட்டை தந்தை தார்ண்டைக். சாதாரண நிபந்தனை கற்றல் கோட்பாட்டை யார் முன்மொழித்தவர்னா பாவ்லோ. சாதாரண நிபந்தனை கற்றல் யார் முன்மொழித்தவர்னா பாவ்லோ. செயல்பாட்டு நிபந்தனை எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டதுன்னா பலப்படுத்தல். உள்ளுணர்வு கற்றல் குறித்த சோதனையை குரங்குடன் செய்தவர் ஹோல்பாங் கோஸ்லர்.
ஹெஸ்டால்ட் கோட்பாட்டில் கற்றல் எவ்வாறு பதிக்கப்படுகிறதுனா முழுவதும் அதன் கூறுகளின் கூட்டத்தை விட அதிகம். மைக்ரோ டீச்சிங் எந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம். பின்னுடைய எது கற்பித்தல் பாணி அல்ல அப்படின்னா ஜனநாயக. காட்சி, கேள்வி மற்றும் உடல் இயக்கம் போன்ற எதன் வகைகள்லாம் கற்றல் பாணிகள். சிறப்பான உதாரணங்களிலிருந்து பொதுமைப்படுத்தல் எதன் அடிப்படையில் அமைந்த கற்பித்தல் முறை எது அப்படிங்கிறதால செயற்கை முறை. விளைவு விதியிலான கல்வியில் முதன்மை கவனம் எதற்கு? மாணவர்களின் கற்றல் விளைவுகள். அது அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் த பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் ஆன். விளைவு அடிப்படையான கல்வியில் முதன்மை கவனம் எதில் இருக்கா? மாணவர் கற்றல் விளைவுகள். அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு யார் முன்வைத்தவர்னா பியாஜே. எரிக்சனின் மன சோசியல் வளர்ச்சி கோட்பாட்டில் யுவக்காலம் எந்த நிலையுடன் பொருந்துகிறது? அது அடையாளம் பங்கு குழப்பம். நெறி வளர்ச்சி நிலைகள் என்ற கோட்பாட்டை யார் முன்மொழித்தார்னா லாரன்ஸ் கோல்பெர்க். நெறி வளர்ச்சி நிலைகள் மாரல் டெவலப்மெண்ட் லாரன்ஸ் கோல்பெர்க். புருனர் கூற்றிய 3 பிரதிநிதித்துவ முறைகள் ஐசனிக், எனக்டிவ், சிம்பாலிக். பியாஜே கோட்பாட்டில் உத்தியோகபூர்வ செயல்பாட்டு நிலை எந்த வயதில் ஆரம்பிக்கிறது? 11 வயதுக்கு மேல். அதாவது உத்தியோகபூர்வ செயல்பாட்டு நிலை என்று சொல்வது 16 வயதுக்கு மேல் உள்ளது. உணர்ச்சி அறிவு EQ என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர் டேனியல் கோல்மன். அதாவது உணர்ச்சி அறிவு EQ உணர்ச்சி எமோஷனல் இன்டெலிஜென்ட் கான்செப்ட் வாஸ் த பாப்புலரைஸ்டு டேனியல் கோல்மன். அடலசன்ஸ் எந்த வகை நிலையாக கருதப்படுகிறது? புயலும் அழுத்தமும். லேட் ப்ளூமர்ஸ் என்ற சொல் குறிக்கும் குழந்தை யார்? சாதாரணத்தை விட தாமதமாக வளர்ப்பவர்கள். பின்வற்றை எது யுதபர் வளர்ச்சியின் மன சோசியல் பரிணாமம்? அடையாளம் உருவாக்குதல். வளர்ச்சியின் குறிக்கோளாக சுயநிறைவு என்பதை வலியுறுத்திய உளவியலாளர் மாஸ்லோ.